ஆண்டவரும் மறுமலர்ச்சிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கால நேரத்தில் உங்களை மறுபடியும் இந்த இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய காரணமை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்தும். ஆகினால இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் காலை 7லேருந்து 7:10 இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கிரேஸ் தொலைக்காட்சியின் வாயிலாக ஒளிபரப்பப்படுகிறது. ஆகினால நீங்கள் இதை பார்த்து அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் ஆசீர்வாதம் பெறுங்க. இன்னும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு காலையில் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பலருக்கும் இதை ஷேர் பண்ணும்படி அவங்கள அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதனால் இதனுடைய காரியங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்னு சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் நிச்சயமாக நம்புகிறேன். உங்களுக்கு தனிப்பட்ட ஜெபம் தேவைன்னா கீழ்கண்ட எண்கள் உண்டு. கிரேஸ் தொலைக்காட்சியுடைய எண்கள் உண்டு, போதிக்கிற போதகர்மாருடைய எண்கள் உண்டு. அதற்கு நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் ஜெபத்தில் உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு குறிப்பிட்ட வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். தி புக் ஆஃப் 1 சாமுவேல் 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் அங்கே வசனத்தை திருப்பிக்கொள்வேன். இந்த காலை நேரத்தில் அதிலிருந்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை, ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் தியானித்து ஜெபித்து நிறைவு பெறும்படியாக நான் யோசிக்கிறேன். 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். புக் ஆஃப் 1 சாமுவேல் சாப்டர் 1 verses 17 says like this. இங்கே பாருங்கள், நல்லா அங்கே கவனிப்பில்லானால் இந்த அதிகாரத்தில் அன்னாள் என்ற ஒரு பெண்மணியை குறித்து நம்ம பார்க்குறோம். இந்த அன்னாள் யாருன்னா சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய தாயார். இவங்க திருமணமாகி நீண்ட நாள் இவங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை. அதனால ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து தேவனுடைய சமூகத்தில் அவங்க பிரார்த்திப்பாங்க, எனக்கென்று ஒரு ஆண் மகனை கொடுப்பே இல்லைனால் அந்த ஆண் பிள்ளை நான் உமக்கென்றே நான் கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லி பொருத்தனை செய்த ஒரு அருமையான தாயார். நாம் கூட அநேக பொருத்தனைகளை செய்கிறோம். எனக்கு இது நடந்துச்சுன்னா நான் கால்நடையாய் பாத யாத்திரை வரேன், நான் என் முடியை சவரன் பண்ணி முடியை காணிக்கையாக கொடுக்குறேன், இல்லை என்கிட்ட இவ்வளோ ரூபாவை நான் காணிக்கையாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நேர்ந்து கொள்ளுகிறோம், பிரார்த்திக்கிறோம், பொருத்தனை செய்து கொள்ளுகிறோம். அப்படி போல் இந்த அருமையான தாயார் அன்னாள் என்பவங்க தன்னுடைய குமாரனுக்காக அவங்க பொருத்தனை பண்ணி எனக்குன்ற ஒரு ஆண் பிள்ளை நீங்கள் கொடுப்பீங்களானால் தேவனிடத்தில் அவங்க கேட்குறாங்க, நான் அந்த பிள்ளையை உமக்கே நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி. அருமையான தேவ ஜனமே, இப்போது இங்கே தேவ ஆலயத்தில் உட்கார்ந்து அவங்க ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. மௌனமாக முணுமுணுத்து உதட்ட அசைக்கி அவங்க ஜெபம் பண்ணி கொண்டு இருக்காங்க. அவங்களோட ஜெபம் எளிமையாக இருக்கிறது. பெரிய அளவில் அவங்க சத்தமிட்டோ மன்றாடியோ கூக்குரலிட்டோ அழுது புரண்டு அப்படி அவங்க ஜெபம் பண்ணலை. இப்போது இங்கே ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிற காரியத்தை ஏலி என்ற ஒரு ஆசாரியன் அந்த இடத்துல தேவனுடைய ஆலயத்தில் பணிவிட செய்கிறவர் பார்க்கிறார். பார்க்கும்போது இந்த அம்மா குடிச்சிட்டு இங்கே பிரார்த்தனை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த அம்மாவை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் 15, 14, 15வது வசனத்தை படிக்கும்போது 14வது வசனத்தை படிக்கும்போது இங்கே சொல்கிறார், and Eli said unto her, how long will thou be drunken? Put away thy wine from thee. எவ்வளோ நேரம் நீ குடிச்சு வெடிச்சிருப்ப, உன்னுடைய மதுவை கொஞ்சம் விளக்கு, உன்னுடைய திராட்சை ரசத்தை விலைக்கு போடுன்னு சொல்லி அதற்கு இந்த தாயார் சொல்கிறாங்க. And Anna answered and said, no my lord, I am a woman of a sorrowful spirit. I have drunken neither wine nor strong drink, but have poured out my soul before the Lord. நான் குடித்து வெறிக்கல, நான் ஏதோ ஆழமான இந்த மதுபானத்தை நான் அருந்தல, போதை கொடுக்கறது நான் அருந்தல, என்னுடைய இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றி கொண்டு இருக்கிறேன் என்பதாக. What a beautiful answer, a word towards Eli. இந்த அன்னாள் சொல்கிறாங்க, இல்லை ஆண்டவரே, நான் அதிக குடிப்பழக்கத்தில் போதையில் இல்லை, என் இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றி கொண்டு இருக்கிறேன் என்பதாக. எனக்கு அருமையான தேவ ஜனமே, யார் தம்முடைய இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றுகிறார்களோ அவருடைய விண்ணப்பங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் எட்டப்பட ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருகிறார். அடுத்து சொல்லப்படுகிறது இங்கே 17வது வசனத்தில் தான் ரொம்ப சுவாரஸ்யமான இந்த வார்த்தை. Then Eli answered and said, go in peace, and God of Israel great
grant thee thy petition that thou hast asked of him. அதற்கு ஏலி சமாதானத்தோட போ. ஒரு ஆசாரியன் அழுது புலம்பி இருதயத்தை ஊற்றி கொண்டிருக்கிற அந்த பெண்மணியை பார்த்து சொல்றாரு, அம்மா நீ சமாதானத்தோட போன்னு சொல்லி. எனக்கு அருமையான தேவஜனமே, இதை கால நேரத்தில் உங்க குடும்பத்தில் இருக்கிற உங்க பிள்ளைங்களுக்காக, என் குடிக்கார பிள்ளைக்காக செபிக்கிறேன், என் சூதாடுற பிள்ளைக்காக செபிக்கிறேன், என் குடிக்கார கணவருக்காக செபிக்கிறேன், என் குடும்பத்தை கெடுக்கிற என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக நான் செபிக்கிறேன்ப்பா. தவறான பழக்கம் என் பிள்ளைங்க கிட்ட இருக்குது, என் கணவர்கிட்ட இருக்குது. அநேக இடத்துல பணத்தை வட்டிக்கு வாங்கிடுறாரு, கடனை வாங்கிடுறாரு, என்னால் சமாளிக்க முடியல, ஐயோ என் வாழ்க்கை ஏன் இப்படியா இருக்குதுன்னு சொல்லி இருதயத்தை ஊற்றி கொண்டு இருக்கிற எத்தனை தாய்மார்கள் உண்டு. பிள்ளைகளுக்கா பரிந்து பேசுகிற எத்தனை தாய்மார்கள் உண்டு. அண்ணாலை போல இருதயத்தை ஊற்றுகிற எத்தனை தாய்மார்கள் உண்டு. அப்படி போல உங்க இருதயம் தேவ சமூகத்தில் ஊற்றி கொண்டு இருப்பீர்களானால் இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, சமாதானத்தோட போ. Go with peace. சமாதானத்தோட போங்க. பிள்ளைகளுக்கு அழுகிறீங்களா, கணவருக்கு அழுகிறீங்களா, எதிர்காலத்துக்கு அழுகிறீங்களா, ஐயோ என் பிள்ளை இப்படி வாழா வெட்டியா வந்து இங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாளே, என் பையனுக்கு இப்படி போல ஒரு அவல நிலைமை இவ்வளவு சீக்கிரம் நடுகன்னு சொல்லி யோசிக்கல. அப்படி போல இருதயம் உனக்கு இருக்கிறதா? கர்த்தர் இந்த காலத்தில் உன்னை பார்த்து சொல்றாரு, அம்மா நீ எதை குறித்து கலங்காதே, சமாதானத்தோட இருன்னு சொல்லி. கர்த்தரும் ஜெபத்திற்கு பதில் தருவார். கர்த்தருடைய போராட்டத்துக்கு ஒரு முடிவை கொடுப்பாரு. உடைய துக்கத்தின் சூழ்நிலை மாறிடும். அதனால தான் அங்க வசனத்துல வாசிக்கிறோம், அதற்கு ஏலி நீ சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துல கேட்ட உன் விண்ணப்பத்திற்கு அவர் உனக்கு கட்டாயமாய் பதில் தருவார்னு சொல்லி. எதுக்கெல்லாம் நீங்க அழுகிறீங்களோ, எதுக்கெல்லாம் புலம்புகிறீங்களோ, கணவர் மனைவிக்காக, மனைவி கணவருக்காக, பிள்ளைங்க பெற்றோருக்காக, பெற்றோருங்க பிள்ளைங்களுக்காக அழுகிற புலம்புகிற அத்தனை காரியத்தை ஆண்டவராகிய தேவன் கண்ணோக்கி அண்ணாந்து பார்க்கிறவராக இருக்கிறார். ஒரு சமாதானத்தை, தெய்வீக சமாதானத்தை, நிரந்தர சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். இந்த கால நேரம் உங்கள் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்காய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இருதயத்தை ஊற்றி அழுகிறீங்களா, பிள்ளைக்கு அழுகிறீங்களா, குடும்பத்துக்கு அழுகிறீங்களா, பிள்ளைங்க எதிர்காலத்துக்கு அழுகிறீங்களா, பிள்ளைங்க வேலைக்கு அழுகிறீங்களா, பிஸ்னஸ்க்கு அழுகிறீங்களா, டோன்ட் வரி அபவுட் எனிதிங். The Lord is there. Go with peace. And the Lord of Israel will give you a greater blessing in your life. We are going to pray as we closed our voice. Loving Heavenly Father, I thank you for this beautiful day, Lord God. I bless and greater the people, those who heard this morning this word of Father. Bless each and every one of Father God. Give them an eternal peace, Lord. Be with them, Father God. Let there be a greater blessings of Father God. Let them obtain greater things from your Lord God. Be with them. As you said to Anna, the word from the mouth of Eli, go with peace and your petition will be granted. As this morning the parents or a women or a men or a husband or a wife may cry for their people, their children, so Lord God. Let them be blessed and let them hold their peace, Lord God. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பாதுகாத்து நடத்துங்கப்பா. தேவ சமாதான ஆளுகை செய்யட்டும். நேரே நிரந்தர சமாதானத்தை தருகிறவர். You are eternal peace, Lord God. We believe in you. We commit ourselves into your mighty presence. In Jesus' mighty name we speak. Amen. God bless you all.